கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48 50 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த வசனம் நம்மை தேவனுடைய குடும்பத்திலே இணைந்து கொள்வதற்கு உண்மையான அர்த்தத்தை காண்பிக்கிறது. ஒருவேளை நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சிறு வயது தொடங்கி ஆலயத்திற்கு போகிற பழக்கம் இருக்கலாம், சில சம்பிரதாயங்களை நீங்கள் பரிபூரணமாய் செய்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குடும்பம் என்றால் என்ன என்பதை என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? சரீர பிரகாரமான குடும்பத்தினரிடத்தில் அவர் அன்பு கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தோடு இங்கு அவர் பேசவில்லை. ஆனால் மிக முக்கியம் வாய்ந்த ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை குறித்து இங்கு பேசினார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய குடும்பத்தோடு இணைந்து கொள்ள வேண்டுமேயானால் வெறும் பெயரை கொண்டு அல்லது சம்பிரதாயத்தை கொண்டு ஆகிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குடும்பத்தின் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு ரகசியம் என்ன என்பதை இங்கு சொல்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் என் சகோதரர்களும் சகோதரி, இன்னும் என் தாய் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தம் எது? முதலாவது மனுஷன் தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இப்படி பார்க்கிறோம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். இது வெறும் ஆலயத்திற்கு போவதனாலேயோ நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதை பார்க்கிலும் மேலானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தனிப்பட்ட ரீதியில விசுவாசம் வைக்கிறதும் அவரை பின்பற்றுகிறதும் அவசியம். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறீர்களா? ஒரு மீட்பர் இரட்சகர் தேவை என்கிற அவசியத்தை உணர்ந்தவர்களாய் இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நாள்.